பாஜக அதிமுக பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கிறது. என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்படும் அப்படின்றது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய பத்திரிகையாளர் திரு டிவி சோமு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு டிவி சோமு. இந்த பேச்சுவார்த்தை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன? என்னெல்லாம் பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பதா நினைக்கிறீங்க ஒரு பத்திரிகையாளரா? பாஜகவுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மற்றவர்கள் சொன்ன இல்ல நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா தான் இருக்கும். என்னன்னா அவங்க 100 சீட்டு வேணுங்கிறதுல கூட அவங்க ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ஒரு மனப்போக்கும் ஒரு சூழலும் இப்ப நிலவுது. முக்கியமா என்னன்னா இப்ப இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கம் திமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது பாஜகவுக்கு சாதகமானதுதான். பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பாஜகவுடைய நிலைப்பாடை இவங்க அதிமுக ஆதரித்தாலும் கூட அது பாஜகவுக்குமான மட்டுமான ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுது. அதனால அவங்க தேர்தலில் நிச்சயம் ஒரு 100ல ஆரம்பிப்பாங்க, 60 அப்படிங்கறதுல பிடிவாதமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முக்கிய காரணம் பாஜகவுக்கா இல்ல இன்க்ளூடிங் என்டிஏ ஓபிஎஸ்ஓ டிடிவி இன்க்ளூட் பண்ணி நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு சேர்த்துதான். அதனாலதான் அவங்க அதுல உறுதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் அதை விரும்பாட்டி கூட இப்ப ஏற்கனவே பலவித நிர்பந்தங்கள்ல பாஜக அதை விதிச்சு அதுக்கு இவரு இபிஎஸும் அதுக்கு சரி அப்படின்னு தான் போயிருக்கிறாரு. அத மாதிரி இந்த விஷயத்திலே அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆவார். அந்த மாதிரிதான் இருக்கு சூழல். அதனால அமமுக அது மாதிரி ஓபிபிஎஸோட கட்சி இது மாதிரி வந்தாங்க, இன்னும் பல சின்ன கட்சிகள் வந்தது அப்படின்னா அது அதுக்கு நாங்க கொடுத்துக்கிறோம், எங்களுக்கு நீங்க கொடுங்க. இதுல பாஜகவுக்கு ஒரு வசதி என்ன அப்படின்னா அமமுக தனி சின்னத்துல போட்டிடுறேன்னு சொல்லலாம், இல்ல ஓபிஎஸ்ஓ இல்ல இன்னும் வரக்கூடிய சின்ன கட்சிகளை கூட தாமரை சின்னத்திலேயே போட்டிடுறேங்கிறதுக்கு ஒத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்துல இந்த தாமரை சின்னத்திலும் கூடிய அந்த பாஜகவுக்கு அதிக தொகுதிகள் கிடைக்குமே அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அநேகமா இந்த 60 அப்படிங்கிறது ஒரு இபிஎஸ் ஒத்துக்குவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி திரு டிவி சோமு. உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி.